இன்றைக்கிப்பா ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் ரொட்டி செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த ரொட்டியை உங்களுக்கு சோளமாவும் பொன்னாங்கண்ணி கீரை வச்சு தான் செஞ்சுருக்கேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இந்த சோளமாவும் நம்ம வெளியே தான் வாங்கியிருக்கோம். வெளியே எல்லா கடையிலையும், பலசர கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கிது. இந்த கிளாஸில் நான் 1 கிளாஸ் சோளமாவும் எடுக்க போகிறேன். உங்களுக்கு வீட்டில் எந்த அளவு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1 கிளாஸு சோளமாவு எடுக்கிறேன். இப்போ நம்ம 1 கிளாஸு சோளமாவு எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு நான் இஞ்சி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/4 இது மட்டும் லைட்டாக எடுத்து இதில் சீவிக்கிடுவோம். இது 1/4 இது மட்டும் கொஞ்சமாக சீவிக்கிட்டோம். இந்த அளவுக்கு விழுந்திருக்கு. அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாவையும் இதிலையே சீவிக்கிடுவோம். 2 பூண்டுப்பா, இந்த பூண்டையும் இதில் சீவிக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கடாய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. நம்ம 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய் நம்ம திருவி வச்சுருந்தோம் இல்லையா, இதை துருவியதை இதில் போட்டுக்கிடுவோம். இதை லைட்டாக வதக்கிக்கிடுவோம். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடணும்ப்பா, இல்லட்டா உங்களுக்கு கரிக்கிரும். அப்போ சிம்லையே நம்மளுக்கு 1 நிமிஷம் வதக்க விட்டோம்னா அந்த பச்சை வடைகள் போயிடும். இது பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை நம்ம உடம்புக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடிய கீரை. இது பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டோம்னா ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். தோலில் உள்ள சுருக்கங்கள் மறைகிறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணும்ப்பா. இப்போ இதையும் நம்ம ஒரு வதக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் கப்பா நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுப்பொடி, இது மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாப்பா. இது ரொம்ப உரப்பு இருக்காது, நல்லா நிறம் மட்டும் நல்லா கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா, இதையும் போட்டுக்கிடுவோம். இதை ஒரு லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். கீரையை நம்ம ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, கீரையில் உள்ள சத்து போயிடும். சும்மா இந்த சூட்டில் மட்டும் லைட்டாக வதக்குனா போதும். 1/4 டீஸ்பூன்ப்பா ஓமம். இது ஓமம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஜீரண சக்தியும் நல்லா தரும். இதை நம்ம அப்படியே போடக்கூடாது, நல்லா இப்படி விட்டு கசக்கி போட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மனம், நல்ல மனம் கிடைக்கும். லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். இது மாவு எடுத்திருந்தோம், சோள மாவு. அதே கிளாஸு அதே அளவில் தான்ப்பா நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம். இது பிங்க் சால்ட்டுப்பா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி உங்களுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சோள மாவு எடுத்துருக்கோம்லப்பா 1 கிளாஸு, இதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். தண்ணி கீழே கொதிச்சுக்கிட்டு வருது. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சுருங்க. ஸ்லோவில் வச்சா தான் நமக்கு கிண்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நம்மளுக்கு கிண்ட மேதையே நல்ல ஒரு மணம்ப்பா. அந்த ஓமம் மசாலெலாம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்ல ஒரு மனம் கொடுக்குது. சோள மாவில் நல்ல உங்களுக்கு ஃபைபர் இருக்குப்பா. சோள மாவை இப்படி அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம்னாப்பா நம்ம மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும்ப்பா. கொஞ்சம் டைட்டாக தான்ப்பா இருக்கும் மாவு. நம்ம கொஞ்சம் நல்லா அழுத்தி கிண்டி விடணும். இப்போப்பா நல்லா நம்ம கிண்டியாச்சு. மாவு பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்தாப்பில் வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான். இதை நம்ம பவுல் எடுத்து மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா இந்த மாவு ஆறணும். கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறட்டும். நம்ம இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுருவோம். மாவு ஆடுறதுக்குள்ளே டக்குன்னு இந்த ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா சுருக்குன்னு ஒரு சட்னி செஞ்சுருவோம்ப்பா. இப்போப்பா நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன் சட்னிக்கு. இப்போ இதை நம்ம நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம தக்காளியை 2 தக்காளி வெட்டி போட்டாச்சு. இப்போ ஒரு 3 பூண்டுப்பா, பூண்டை இதையும் நறுக்கி இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை மூடி போட்டு உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா நம்ம தக்காளியையும் பூண்டையும் அரைச்சிட்டோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு
கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சுப்பா. இப்போ நம்ம 1 ஸ்பூனு நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சுப்பா. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுவோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த தக்காளியும் வெள்ளைப்பூடையும் இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஜல்லடை எடுத்துக்குவோம்ப்பா. இந்த ஜல்லடையில் எடுத்து போட்டுக்குவோம். இதில் உள்ள ஜூஸை மட்டும் எடுத்துக்கிடுவோம். நல்லாயிருக்கும். சக்கையை வெளியே எடுத்துடணும். இப்போ நம்ம நல்லா சக்கையை ஒரு பிட்டு விடாமல் நம்ம மேலே எடுத்துட்டோம். கீழே ஃபுல்லாக ஜூஸ் வடிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூனு மிளகாய் பொடி போட்டுக்கிடுவோம்ப்பா. காரத்துக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சட்னி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த சட்னிப்பா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திகளுக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோ நல்லா சுருக்குன்னு இருக்கும். நல்லா அந்த புளிப்பு இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த தக்காளியோடைய பூண்டோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா அந்த தக்காளியோடைய மிளகா பொடியோடைய பச்சை வாடை எல்லாம் நல்லா போயிருச்சு. இப்போ கேஸு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான்ப்பா, தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம்ப்பா. 10 நிமிஷம் நம்ம ஆற விட்டுட்டோம். நல்லா இதை வந்து பிசையணும். மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். நல்லா நம்ம வந்து கோதுமை மாவு நம்ம பிசைவோம் இல்லையா சப்பாத்திக்கு, அதே மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். மாவு நல்லா பிசைஞ்சுக்கணும்ப்பா. இப்போ மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கிடுவோம். நல்ல மாவு வந்து கொஞ்சம் லூஸும் கொடுக்கும். சப்பாத்தி வந்து உங்களுக்கு சாஃப்டாக வரும். இல்லாட்டா உங்களுக்கு மாவு வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா சாஃப்டாக இருக்காது, சப்பாத்தி ரஃப்பாக இருக்கும். நல்லா மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா கெட்டியாக இருந்துச்சு, ரஃப்பாக இருந்துச்சு மாவு. இப்போ நல்லா நம்ம பிசைகிறதுல மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுப்பா. இப்போ நம்ம மாவு வந்துப்பா உருண்டை போட்டுருவோம். ஒரு 5 ரொட்டி வரும்ப்பா. 5 உருண்டை வரும். இப்போ நம்ம உருண்டை போட்டாச்சுப்பா. ஒரு 5 உருண்டை வந்திருக்கு. 2 பேர் தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். இப்போப்பா நம்ம ஒரு பேப்பர் எடுத்துருக்கோம். இப்போ இதில் மாவு போட்டுக்குருவோம். கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவு போட்டிருக்கேன்ப்பா நம்மளுக்கு ரொட்டிக்கு. இப்படி நீங்கள் இல்லாட்டா நீங்கள் வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை எடுத்து இப்படி அமுக்கி விடணும். நல்லா இப்படி போட்டுக்கோங்க. இப்படி நல்லா கையில் வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரொட்டி பெலன் போடுவோம்ல அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஷேஃபாக வராதுப்பா உங்களுக்கு. ஃபுல் ரவுண்ட் ஷேஃபில் ஃபுல்லாக தான் வராது. ஓரம் வந்து கொஞ்சம் கட்டாக ஆகும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சோள மாவு, கோதுமை மாவு கிடையாது, சோள மாவு. அதனால் உங்களுக்கு நம்மளுக்கு வேண்டியது வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு ரொட்டி, நம்மளுக்கு வேண்டியது நம்மது. அதனால் ஷேஃபை நம்ம இந்த சிறுதானியத்தில் சேஃபாக பார்க்கக்கூடாது. நல்லா மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக நீங்கள் தைக்கணுமோ அந்த மெல்லிசாக தைச்சிக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு நார்மலாக நம்ம தேய்ச்சோம்னா இந்த மாதிரி தான் வரும். ஃபுல் இது கொஞ்சம் ஓரக்கரைகளை வந்து கட்டாகி வரும், ஷேஃபாக வராது. நம்மளுக்கு வேணும்னாக்க சேஃபாக அழகாக பார்க்க வேணும்னா நம்ம இப்படி ஒரு மூடி எடுத்து, இப்போ டிஃபன் பாக்ஸ்லாம் மூடி இருக்குல்லப்பா, அந்த டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை இப்படி இருக்கிற இதை வச்சு நம்ம இப்படி கட் பண்ணிட்டோம்னாக்க அந்த ஓரக்கரங்கள் நல்லா உங்களுக்கு இதாகிடும். இப்போ இதை ஓரத்தை புறத்தையும் நம்ம எடுத்து விட்ருவோம். இப்போ அவ்வளோதான்ப்பா. இதை எடுத்தோம்னா நமக்கு அப்படியே வந்துடுச்சுல. இப்போ நம்ம லைட்டாக இதை பிரித்து விட்டோம்னா அப்படி உங்களுக்கு பூ மாதிரி வந்துடும். அவ்வளோதான். ஒரு சப்பாத்தி கல் வச்சுருக்கோம். சப்பாத்தி கல் நல்லா சூடாகட்டும். நம்ம எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சிக்குருவோம். நல்லா
தோசைக்கல்லில் எண்ணெய் துணியை வச்சு தைப்போம்ல அது மாதிரி தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சாச்சு. சப்பாத்திக்கல் நல்லா சூடாயிடுச்சுப்பா. இதை போட்டுருவோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம 1 நிமிஷத்துக்கு வேக விட்டுருந்தோம்ப்பா. இதை வந்து நம்ம பிரட்டி போட்டுக்குருவோம். பிரட்டி போட்ட பக்கமும் 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்மப்பா இப்போ வந்து ஒரு துணி வச்சுருப்போம் சப்பாத்திக்குன்னு தேய்க்கிறதுக்கு. இந்த துணியை வச்சு நம்ம நல்லா அமுக்கி விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இதை பிரட்டி போட்டுக்குருவோம். இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு. இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு வெயிட் லாஸு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.